நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு சிகப்பரிசியை வச்சு ஒரு கொழுக்கட்டை. நம்ம செட்நாடு கொழுக்கட்டைன்னு சொல்லி நம்ம வெள்ளை அரிசி வச்சு பண்ணுறோம். பட் சிகப்பரிசி வச்சு பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏறக்குறைய அந்த ப்ரொசீஜர் தான். இது பார்த்தீங்கன்னா நான் சிகப்பரிசின்னு சொல்கிறேன். சில பேர் வந்து செட்நாடு பக்கம் குருவரிசிம்பாங்க, இந்த பக்கம் வந்து புட்டரிசின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதுல மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இதை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற விட்டுருக்கேன் நான். இந்த ஊறினதை ஒரு மிக்சி ஜார்ல தண்ணி கொஞ்சம் வடிச்சிடுங்க. அவ்வளவு தண்ணி வேணாம், ஏன்னா அளந்து நம்ம ஊற்றி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம். அதனால கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஓரளவு. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி இது பண்ணணும் இல்லையா, இதை வந்து போட்டுடுவோம். ஒரு மிக்சி ஜார்ல போட்டேன். 1/2 கப்பு தேங்காய் துருவல். இது கொஞ்சம் தேங்காய் துருவல் நிறைய போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட இதுக்கு தகுந்த உப்பு, அவ்வளவுதான். இதை வந்து கொஞ்சம் கரகரப்பா அரைக்கணும். இதை அரைக்கும் போது ஒருவேளை நமக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம அளந்து 1க்கு 2.5 கப்பு தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ இதை அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த பதத்தில் அரைக்கலாம். பெரிய கரண்டியே போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் தண்ணி நம்ம அளந்து வச்சிருக்கேன். இங்கே 2.5 கப்பு தண்ணி, 1க்கு 2.5 கப்பு தண்ணி. ஊர்ல தண்ணி கீழே உள்ள வடிச்சிட்டு, ஒருவேளை அந்த தண்ணி தான் வேணும்னு நினச்சுன்னா இந்த தண்ணியை குறைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை சேர்த்துங்க. எல்லாமே சேர்த்து 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த 2.5 கப்பு தண்ணியை வந்து இதுல கொஞ்சம் விட்டு அரைச்சிருக்கேன். மீதி தண்ணியை இதுல ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு கொஞ்சமா ஜவ்வரிசி, இந்த 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். அது இதில் போட்டுருக்கேன். ஊற வச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து கொஞ்சமா சர்க்கரை, இனிப்புக்கு ஒரு மாதிரி அந்த ருசி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு துளியோண்டு சர்க்கரை. இது குட்டி ஸ்பூன், அதனால நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூன் இருந்தால் 1 ஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ இதுக்கு எண்ணெயை ஊற்றிடணும். நம்ம உப்பு ஏற்கனவே கலந்துட்டோம். ஒரு பாத்திரம் அடுப்புல காய வச்சிருக்கேன். இதுக்கு எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சோண்டு, ரொம்ப வேண்டாம். ஜஸ்ட் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும், அவ்வளோதான். இப்போ இது காயணும். நான் இந்த பக்கம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய். இதுக்கு காஞ்ச மிளகாய் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் வேணாங்கிறவங்க வெறும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் வந்து இதில் சேர்ந்து தட்டுப்பட்டா இதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பட் 2மே சேரும்போது நல்லா இருக்கும். இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த எண்ணெய் நெய் கலவை காயணும். அது காயட்டும். இது எண்ணெய் நெய் காஞ்சாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, நல்ல 1 டீஸ்பூன் உளுந்து, நல்லா கொஞ்சம் கூட கூட போடலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு தீயை குறைச்சி வச்சுட்டு ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இப்போ காஞ்ச மிளகாய் இதோட, அதுவே லேசாக இளம் வரைக்கும் வறுபடும் போதே பச்சை மிளகாய் கருவேப்பிலை. இப்போ இது கரெக்டாக செவந்து வந்துருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் இதை நல்ல தீயை குறைச்சிட்டு இதை ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறிக்கிறது. டக்குன்னு அது மாவு சுத்து இல்லையா, அதனால சட்டுன்னு வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால உடனே அதை தீயை கொஞ்சம் லேசாக தூண்டிட்டு உடனே கிளறிடுங்க. ஓரங்கள்லாம் விடாமல் பார்த்து கிளறுங்க. சில நேரம் ஓரங்களில் ஒட்டும், பார்த்துக்கிட்டு கிளறிடுங்க. பெருங்காயம் பிரியப்பட்டவங்க பெருங்காயம் போட்டுக்கலாம், அல்லது வேண்டாம். நான் பெருங்காயம் இன்னைக்கு போடல. இப்ப நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. இன்னும் சேரணும். அதுக்குள்ளேயே நம்ம தீயை நல்லா குறைச்சிடுங்க. அதாவது எதிர் பக்கமா நம்ம தீயை சிம்ல கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு பதிலாக எதிர் பக்கமா கொண்டு போய் நல்லா தீயை குறைச்சிடணும். குறைச்சிட்டு இப்போ மூடியை போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகணும். மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிளறிட்டு ஆற வச்சு உருண்டை பிடிக்கணும். அவ்வளவுதான். இப்ப இது வந்து நல்ல தீயை குறைச்சிட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல தீயை குறைச்சிருக்கேன். அதுல ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா எடுத்துட்டு நல்லா கிளறிட்டு எடுத்துட்டு ஆற விட்டுறணும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி ஆவியில வைக்கணும்.
ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா ஆற ஆற இறுகி வரும் பாருங்க. நல்லா ஆற விட்டுருவோம். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு உருண்டை பிடிக்கும் போது காட்டுறேன். பிளேட்டை கொடு. இதில் இப்படி எடுத்து போட்டுருவோம். நீ என்ன இப்படி தளதளன்னு இருக்கேன்னு யோசிக்கணும்னா அரிசியோட தன்மை அது நேரம் ஆக ஆக நல்லா சேர்ந்து வரும். கொஞ்சம் நல்லா ஆற வச்சாச்சு. நல்லா ஆறிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆறினோன்னா அப்படியே நல்லா இறுகி போயிருக்கோம். இப்போ இது அவ்வளோதான். இதை வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற வடிவத்தில் அதை பிடிச்சிக்கலாம். உருண்டையாவோ இல்லை கொழுக்கட்டையாவோ எப்படி வேணால் அது இருக்கலாம். நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் அதை பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்க, இப்படி வச்சுக்கிறோம். அடுத்து இப்படி உருண்டையாகவும் உருட்டி வச்சிடலாம். நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா சும்மா இப்படி பசஞ்சு நம்ம வந்து உருட்டிக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு இட்லி பானையில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 8 நிமிஷம் போதும். ஏன்னா அது வெந்த மாவு நல்லா வெந்திருக்கு. திரும்ப கொஞ்சம் நல்ல ஒரு வேக்காடு கொடுத்து அந்த டெக்ஸ்சர் நல்லா பூ ஆகிறதுக்காக தான் இந்த திரும்ப இட்லி பானையில் வைக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிச்ச உடனே எது ஒன்றும் நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும் அந்த இட்லி பானையிலலாம். ஸோ தண்ணி கொதிச்சா அதை வச்சிருவோம். வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் தண்ணி கொதி வரல. இப்போ தண்ணி கொதிக்கிட்டு பாருங்கள். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி உருட்டினாலும் இப்படி வச்சிடலாம். இப்போ மீதியம் அப்புறம் உருட்டி வைக்கிறேன். இது வந்து ஒரு 5 to 8 நிமிஷம் நான் சொன்னேன் இல்லையா, 6 to 8 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அது போதும் தாராளமாக. டக்குன்னு வெந்து நல்லா இடம் பூவாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ இது வேகட்டும். இப்போ இது நல்லா ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மலர்ந்து வந்துருக்கு பாருங்க. பார்த்தா தெரியும். நம்ம வச்ச சைஸ்க்கும் இதுக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்த நடை நான் நிறைய வைக்கணும், அதுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டிஸ்பிளே பார்த்தது நேரடியாக எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே நல்லா அப்படி பூவாக இருக்குது. தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சிகப்பரிசிக்கே உரிய தன்மை. இன்னொன்று என்னன்னா இது நல்ல ஹெல்தியானது. பி காம்ப்ளெக்ஸ் நிறையன்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்பு பேடுங்க அயன் சக்தி எல்லாமே இதில் நிறையவே இருக்கும். ஸோ இந்த அரிசியை வச்சு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கறதுக்கு நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நேரில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.